என் குலதெய்வமான குழந்தாளம்மனை போற்றி, பெரிய கருப்பணசாமியை போற்றி, அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். வணக்கம். நேயர் கேள்விக்கு பதில் தரலாம். அதில் திருமண வாழ்க்கையை குறித்து கேள்வி கேட்டிருக்கார். பொதுவாக திருமண வாழ்க்கை அப்படின்னாவே 2ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடத்தை பற்றி தான் நம்ம பார்க்குறோம். சுக்கிரன், செவ்வாய். அது திருமணம் நடக்கக்கூடியது பாவகம். இப்போ திருமணம் அவருக்கு எப்பொழுது திருமணம் நடக்கும் அப்படிங்கும்போது 2ஆம் இடம், 7ஆம் இடம், 11ஆம் இடம் தொடர்பு கொள்ளும் பொழுது அவருக்கு திருமணம் நடக்கும். 8ஆம் இடத்தையும் கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பாவகங்களுடைய தசாபுத்தி காலங்களில் திருமணம் நடக்கும். இதில் எப்பொழுது திருமணம் நடக்கும் அப்படிங்கிறது நான் சொன்ன மாதிரி 2, 7, 11 இந்த காலகட்டத்தில் அது தசாபத்திகள் அதோடைய சார்ந்தவர்கள் அது இப்படி நிறையா இருக்குது. சரி, உடைய என்ன கேள்வி அப்படின்னு பார்த்துட்டு பிறகு அதை பற்றி பேசுவோம். பேர் முன்னாடி போடுங்கன்னா பேரவே போட மாட்டாங்க. சரி, பார்ப்போம். கமெண்ட் பண்ணுறாங்க. பேரை முதல்ல போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். வணக்கம் ஐயா, பிறந்த நாள் 29/10/1996. நேரம் மதியம் 2:59. பிறந்த இடம் திண்டுக்கல். திருமணம் அப்போ என்ன கேள்வி கேட்டிருக்காரு? திருமண வாழ்க்கை எப்படி உள்ளது சொல்லுங்கள். ஏன் திருமண வாழ்வில் இந்த மோசமான நிலை? எந்த மோசமான நிலைன்னு தெரியல கேட்டிருக்கீங்க. சரி, பார்ப்போம். அதெல்லாம் பொதுவாக திருமண வாழ்க்கையை அப்படின்னு ஒருவர் கேட்குறாரு கேள்வி அப்படின்னு எடுத்துட்டாவே லக்ன ராசிக்கு வந்துடணும். 7ஆம் இடம், 8ஆம் இடம், 2. அதில் ஒரு மோசம் அப்படின்னா கல்யாணமாகி தாம்பத்திய சுகமோ இல்லை இந்த மாதிரி மனைவினால் பிரச்சனைகள் இந்த மாதிரி வருதுன்னா 12ஆம் இடம் சுக்கரனுடைய பார்க்கலாம். சரி, பார்ப்போம். ஒரு மோசம் முதல்ல திருமணம் ஆகுமா, ஆகிறதுக்குள்ள வாய்ப்பு இருக்கா, ஆயிருக்கா, ஆகலையாங்கிறதுல பார்ப்போம். என்ன தசா புத்தி நடக்குது என்ன அப்படின்னும் கட்டத்தை போட்டு விரிவாக பார்ப்போம். நிறையா பேர் நேரில் வர்றவங்களும் அப்படி தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் நம்ம பதில் தந்துக்கிட்டு தான் இருக்கோம். இருந்தாலும் பார்ப்போம். மீண்டும் ஒரு பிறந்த நேரத்தை பார்ப்போம். தேதி நேரம்னா 29/10/1996. நேரம் மதியம் 2:59 திண்டுக்கல் மாவட்டம். ராசி கட்டணை பாருங்கள், ஸ்க்ரீன் வரும். லக்னம் மகர லக்னம், 2ஆம் இடத்தில் சனி கேது, 4ஆம் இடத்தில் சந்திரன். அந்த இடத்துல சந்திரன் உச்சம் பெறுகிறார். 7ஆம் இடத்தில் செவ்வாய், 8ஆம் இடத்தில் சுக்கிரனும் ராகும். அந்த இடத்துல சுக்கிரன் நீச்சம், ராகு உள்ளார். 9ஆம் இடத்தில் சூரியன் நீச்சம், புதன் அஸ்தங்கம் அந்த பாவத்தில் இருக்கிறது. 11ஆம் இடத்தில் குரு ஆட்சியாக உள்ளார். இந்த கட்டத்தை பார்ப்போம். ஃபஸ்ட்டு லக்னத்துக்கு பார்ப்போம். 2, 7 எப்படி இருக்குன்னு. 7, 8 எல்லாமே 7ஆம் பாவம் சொன்னேன். பொதுவாக 7ஆம் பாவத்தை எடுக்கணும். திருமணத்தை குறித்து என்ன ஆகும்? 7ஆம் இடத்துக்கு அதிபதி 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார். செவ்வாய் இருந்துட்டு போட்டோம். அந்த இடத்துல குரு பார்க்கிறார் 5ஆம் பார்வையாக. 11ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்தை 9ஆம் பார்வையாக குரு பார்க்கிறார். வீடு கொடுத்த அந்த இடத்துல செவ்வாய் நண்பருடைய வீட்டில் தான் இருக்குது. சூரியனும் செவ்வாயும் நண்பர்கள். ஏகதேசம் 11ஆம் இடத்துக்கு அதிபதி 11ஆம் இடத்தில் இருந்து கொண்டு ஆட்சி பெற்ற குரு எந்த பங்கமும் ஆகாத 10ஆம் பார்வையாக சனி பார்க்கிறார் குருவை. இருந்தாலும் அந்த இடத்துல வலுவாக இருக்கிறார் குரு. அப்போ 9ஆம் பார்வையாக பார்த்து செவ்வாயோட இந்த கெட்ட தோஷங்கிறத அதை நிவர்த்தி பண்ணிக்கிறார். இப்போ செவ்வாய் தோஷம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குதான். அதனால பாதிப்பு கிடையாது. அதோட தசாபத்திகளாக வரணும்ல, அதை பாதிப்பு எடுக்க முடியாது. ஒரு ஜாதகத்தில் இப்போ எல்லா ஜாதகத்துலேயும் ராசி லக்னத்துக்கு எல்லாத்துக்கும் 7ஆம் இடம் 2, 4, 7, 8, 12 இதில் இருக்கத்தான் செய்யும். எந்த ஜாதகத்தில் எடுத்தாலும்
அப்படி ஒதுக்கிக்கிட்டே இருந்தால் ஜாதகத்தை ஒதுக்கிக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஒரு 100 ஜாதகம் எடுத்துட்டு இதில் செவ்வாய், நான் சொல்கிற மாதிரி இது செவ்வாய் தோஷத்துக்கு வந்து சில பேர் சுக்கிரனுக்கும் பார்க்குறாங்க. அதோட காரக அதிபதி இல்லைங்களா? அப்போ சந்திரன் அப்படின்னா ராசி, லக்னம், லக்னத்துக்கும் ராசிக்கும் 2ஆம் இடம், 7ஆம் இடம், 4ஆம் இடம், 7, 8, 12 இருந்தால் செவ்வாய் தோஷம். அதே மாதிரி சுக்கிரனுக்கும் பார்க்குறாங்க. அப்போ இதில் சொல்கிறதுல வந்து எல்லாமே பொருந்தி வருது. ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருக்கிறார் செவ்வாய், லக்கணத்துக்கு 7ஆம் இடத்தில் இருக்கிறார் செவ்வாய், சுக்கிரனுக்கு 12ஆம் இடத்தில் இருக்கிறார். அப்போ இது கடுமையான செவ்வாய் தோஷமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னாக்க, செவ்வாய் தோஷம் நடக்கணுமே ஒன்று. இரண்டாவதாக அங்கே குரு பார்த்தால் கோடி குற்றம் நீங்கும் அப்படின்னு ஒரு ஜோதிட விதி இருக்குல்ல. அப்போ குரு பார்க்கிறார். அப்போ அந்த செவ்வாய் தோஷத்துக்கு உள்ள பாதிப்பு வராது. சரிங்களா? இப்போ இவருக்கு திருமணம் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு அதிபதி வலுவாக இருக்கிறார் அப்படி எடுத்துக்கலாம். லக்கணத்துக்கு 7ஆம் இடத்தோட தொடர்பு கொண்ட செவ்வாய் குருவால் பார்க்கப்படுகிறார். ராசிக்கு 7ஆம் இடம் எப்படி வலுவாக இருக்குன்னா உச்ச சந்திரன் பார்க்கிறார் அப்படி எடுத்துக்கலாம். உச்ச சந்திரன், இந்த இடத்துல உச்சம் பெற்ற சந்திரன் 4ஆம் இடத்துல இருந்து 10ஆம் பாவத்தை தொடர்பு கொள்கிறார். அப்போ ராசிக்கு அது 7ஆம் இடம், லக்கணத்துக்கு 10ஆம் இடம், அது அப்படியே இருக்கட்டும். அப்போ 7ஆம் இடத்துக்கு அதிபதியோட தன்மை என்ன அப்படின்னா, அவர் நீச்சம் பெற்றிருக்கார். ஒரு வகையில் அவர் நீச்ச பங்கம் பெற்றிருக்கார். எப்படி அப்படின்னா, வீடு கொடுத்தவன் சுக்கிரனும் புதன் இந்த இடத்துல பரிவர்த்தனை யோகம். இப்போ சுக்கிரன் அதை நீச்சம் எடுக்கலாமா அப்படின்னா, நீச்சம்தான் பரிவர்த்தனை யோகத்தில் ஆயிருக்காங்க. அப்படிங்கும்போது அந்த இடத்துல இப்போ சுக்கிர தசையோ அல்லது ராகு தசையோ வரும்போது நன்மையை செய்யுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுக்கிரனுடைய திசை கொஞ்சம் சுமாராக இருக்கும், ராகு திசை வந்து கெடுக்கத்தான் செய்யும். காரணம் என்னென்னா, லக்னாதிபதி சுக்கிரனும் பார்த்து கொள்வது ஓரளவுக்கு நல்லது தான். லக்னாதிபதி சனி பார்வை சர்வநாசம். இருந்தாலும் அந்த இடத்துல சனி 2ஆம் இடத்துல இருந்து கொண்டு 8ஆம் இடத்தை தொடர்பு கொள்வது கொஞ்சம் மோசமானதான். சுக்கிரன் வந்து அவ்வளோக்காக நல்ல பலன் எடுக்காது. அப்போ இதே மாதிரி அமைப்பு உள்ள ஒரு ஜாதகத்தில் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், சுக்கிர தசை இப்போ நடக்குது, இதில் வந்து திருமண வாழ்க்கை எப்படி அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கனாக்கும் திருமணம் நடக்கும். கொஞ்சம் பிரிவினையில் இருப்பாங்க. ஒரு வேலை வெட்டிக்கு போகிறதோ, அதாவது டைவர்ஸ் ஆகிற அளவுக்கு பிரிவினை வராது. ஒன்று மனைவி வெளியில் வேறு பக்கம் வேலை செய்வாங்க, இல்லாட்டி கணவர் வந்து மனைவியை இங்கே உள்ளூரில் விட்டுட்டு வெளியில் வேலைக்கு போயிடுவார். இந்த மாதிரி ஒரு சின்ன பிரிவினையை குறிப்பார்கள் கணவன் மனைவிக்கு. அவ்வளோதானே ஒழிஞ்சு இந்த கோர்ட்டுக்கெல்லாம் போய் டைவர்ஸ்லாம் ஆகுமா, இந்த அளவுக்கு பாதிப்பு உண்டு பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னதான் இருந்தாலும் சுக்கிரனும் சனியும் நண்பர்கள். இந்த கும்ப லக்கணத்துக்கு 9ஆம் இடத்துக்கு அதிபதி சுக்கிரன், லக்னாதிபதியும் லக்கணத்துக்கு அதிபதியான சனியும் 9ஆம் இடத்துக்கு அதிபதியான சுக்கிரனும் ஒரு வகையில் அவர்கள் தொடர்பு கொள்கிறார்கள். அப்போ அந்த இடத்துல சுக்கிரன் நீச்சமா அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா, அந்த இடத்துல இருக்கும்போது நீச்சம்தான். பரிவர்த்தனை யோகத்தில் பார்க்கும் பொழுது நீச்ச பங்கம் ஆகிறார். புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம். அந்த இடத்துல புதன் அஸ்தங்கமாக இருக்கார். சரி, நம்ம அஸ்தங்கமாக இருக்கலாமா? அப்போ 9ஆம் இடம், இதுதான் ஜோதிடம். ரொம்ப கலவையாக அப்படி உன்னிப்பாக போயிட்டே இருக்கிறோம். போகும்போது அப்போ அந்த இடத்துல சூரியன் பாதிக்கப்பட்டிருக்கா? 9ஆம் இடம்னா காரகா பாவ நாஸ்தி பெற்ற சூரியன், அந்த இடத்துல சூரியன் நீச்சம் பெறுகிறார். அதே போல் வந்து அந்த புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறனால இப்போ 9ஆம் இடத்துக்கு அதிபதி நீச்சம், 9ஆம் இடத்துல ஒரு நீச்ச கரகம் இருந்து புதன் அஸ்தங்கம். அப்போ 5ஆம் இடத்துக்கு அதிபதி அந்த இடத்துல இருக்கிறதுனால அதான் ஜோதிடம். 9ஆம் இடத்துக்கு அதிபதியும் 5ஆம் இடத்துக்கு அதிபதியும் பரிவர்த்தனை யோகம். லக்னாதிபதியும் 9ஆம் இடத்துக்கு அதிபதியும் நேருக்கு நேர் பார்வை. அப்போ அப்பாங்கிற ஸ்தானத்தில் வந்து இருந்தாலும் புரோஜனம் இல்லை. அப்பானால இவருக்கு வந்து எதுவும் லாபம் இல்லை. நம்ம டாபிக் அதை பார்க்கல.
அந்த சுக்கரனை எடுக்கும்போது அந்த சூரியன் வந்துருச்சு. சரிங்களா? பார்ப்போம். அப்போ இவர் என்ன அப்படின்னு கேட்குறீங்கனாக்கா, திருமண வாழ்க்கை எப்படி உள்ளது சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாரு. எப்படி உள்ளது அப்படின்னு இப்போ பார்த்துருவோம். இப்போ என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க அவருக்கு பதில் கொடுப்போம். கொடுத்துட்டு அப்படியே நம்ம அதை பற்றி பேசுவோம். ரோகிணி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்திருக்கீங்க. அப்போ ஏகதேசம் சந்திரன் ஒரு 2 வருஷன்ற வருமா பார்ப்போம். சந்திர தசை வந்து 4 வருஷம் வந்துருச்சா? 4 வருஷம் 9 மாதம். அப்போ 5 வருஷத்துக்கு சந்திர தசை. 5 வயசு வரைக்கும் சந்திர தசை. 7 வருஷம் செவ்வாய் தசை. 5 7 12 வயசு வரைக்குமே வந்து உங்களுக்கு செவ்வாய் தசை தான் இருக்குது. அதுக்கப்புறமா ராகு தசை வருது. 12 வயசுலேருந்து 18 வயசு. அப்போ 30 வயசு வரைக்குமே ராகு தசை நடக்குது. அப்போ கல்யாணம் இப்போ உங்களுக்கு வயசு எத்தனைன்னு கேட்டிங்கனாக்கும் 96ங்களா? அப்போ 28 வயசு. அப்போ கல்யாணம் நடந்திருக்குமா? அப்படி நீங்கள் வந்து திருமண வாழ்க்கை எப்படி உள்ளது சொல்லுங்கன்னு. திருமணமே ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்புறம் எப்படி இருக்குன்னு நான் அதை சொல்கிறது. இந்த ராகு எப்படி கொடுத்துருப்பார்? கொடுத்துருந்தாலும் மனைவி உங்க கூட இருக்காதே, வெளியில் போயிருக்குமே. தான் ஜோதிடம். திருமண வாழ்க்கை எப்படி உள்ளது அப்படின்னு கேட்குறீங்க. கடுமையான ராகு பாதிக்கப்பட்டு உள்ளார். பாவகம் 8ஆம் பாவம். அப்போ ராகு கேதுக்கள் அப்படிங்கிறது வந்து மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறது நன்மை தான் அப்படிங்கிறாங்க. அப்போ ராகு கேதுகளுடைய வேலை என்னென்னா, அந்த கிரகத்தோட சேர்ந்துருக்கிறது, பார்க்கக்கூடிய கிரகத்தோடைய வேலை, சேர்க்கக்கூடிய அந்த என்ன சாரம் வாங்கியிருக்கேன் இதோட வேலையெல்லாம் செய்யணுங்கிறது அது ஒரு விதி. 6ஆம் பாவகத்தோட அந்த சந்திரனுடைய ராகு சாரம் பெற்றிருக்கார். சாரனை கூட நம்ம பெருசாக எடுத்துக்க வேணாம். ராகு வந்து அஸ்தம் சாரம் பெற்றிருக்கு. அப்போ அந்த அஸ்தத்தை கூட அந்த சாரனாரனை விட்டுருங்க. வீடு கொடுத்தவன் அஸ்தங்கம், கூட இருக்கிறவன் நீச்சம், பார்க்குறவன் சனி. என்னென்ன வேணும்? அம்புட்டு பாவமும் அம்புட்டு போயிலும் அங்கே தான் தொடர்பு கொள்றேன். அப்போ நீங்கள் கேட்கலாம், இதுக்கு முன்னாடி தானே நீங்கள் நீச்ச பங்கம்னு சொன்ன சுக்கரனா அப்படின்னா. அம்மா நான் நீச்ச பங்கம் தான் சொன்னேன். அதில் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது. அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. சுக்கரதசை வரட்டும். சரி, வீடு கொடுத்தவன் வலுவாக இருக்கானா அப்படின்னு கேட்டிங்கன்னா 5ஆம் இருக்கான். உன்னை கெடுக்காம தான் இருக்கான். கல்யாணம் திருமண வாழ்க்கை அப்படின்னு எடுக்கும்போது சனி பார்வை வெற்ற ராகு, நீச்சனோட சேர்ந்த ராகு, மற்றொரு நீச்சன் கூட சேர்ந்த புதனுடைய வீட்டில் இருக்கிறார். அப்படியே நீச்சன் இருக்க ஒளி இல்லாமல். சரி, இந்த கிரகங்கள் எல்லாம் அனைத்தும் மறைமுகமாக வலுப்புரிகிறது. அவ்வளோதான் ஜோதிடம். இப்போ திருமணம் ஆகுமா அப்படின்னா ஆகும். எப்போ ஆகும்? இந்த ராகு தசை முடியணும். இந்த ராகு திருமண வாழ்க்கையை கொடுத்திருந்தாலும் நிம்மதியாக இருக்காது. காரணம், திருமணத்துக்கு கலச்சித்திர ஸ்தானம் 7ஆம் பாவகம், கலச்சித்திர காரகன். இந்த திருமணத்துக்கு காரகன் யாருன்னு கேட்டிங்கன்னா சுக்கிரன். அந்த இடத்துல சுக்கிரனும் கெட்டு தான் சோதிடம். கொஞ்சம் உல்டாவாக தான் அடிக்கணும். இதே சுக்கிரதசை நடக்குது, நன்மையை செய்யுமா அப்படின்னாக்கும் கண்டிப்பாக இந்த லக்கணத்துக்கு நன்மையை செய்யும். சரி, ராகு நன்மையை தானே செய்யணும் அப்படின்னா திருமண வாழ்க்கையை நன்மையை செய்யாது. வெளியில் வேலைக்கு போகலாமா? போகலாம், தாராளமாக வேலை செய்யலாம். வெளியூர் வெளிநாடு தாராளமாக போகலாம். திருமண வாழ்க்கையை இந்த அமைப்புக்கு நல்ல அமைப்பு கிடையாது. திருமண வாழ்வில் இந்த மோசமான நிலை அப்படிங்கிறார். ஏன் அப்படின்னா இதான் காரணம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராசிக்கு 7ஆம் இடம் வலுவாகத்தான் இருக்குது. ஆனால் 7ஆம் இடத்துக்கு, ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு அதிபதி அவர் ஒரு கணக்கில் வலுவாகத்தான் இருக்கார். அப்போ திருமணம்னா நடக்கும். 8ஆம் பாகத்தில் குரு இருக்கிறார். குரு இருக்கிற வீட்டை கெடுப்பார் அப்படின்னாலும் நீங்கள் ராசிக்கு பார்க்குறத விட லக்கணத்துக்கு பார்க்கலாம். அப்போ லக்கணத்தில் 2ஆம் பாவகம், 7ஆம் பாவகம், 8ஆம் பாவகம் இதெல்லாம் கெட்டு போயிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அந்த இடத்துல சனி வக்ரம், ஞானக்காரகனான கேது கூட சேர்க்கை. திருமண வாழ்க்கை இருக்கா? தாராளமாக இருக்குது. திருமண வாழ்க்கை இருக்குது. சுக்கிரன்லாம் கெடலை, நீச்ச பங்கமாக இருக்கார். அதாவது பரிவர்த்தனை யோகத்தினால சனியை பார்க்குறாரு அப்படின்னாக்கும் சனி அங்கே வக்ரம் பெற்றிருக்கார். கேது கூட சேர்ந்திருக்கார். குருவோட வீட்டில் உட்கார்ந்துருக்கிறார். சுக்கிரனே பார்க்கப்படுகிறார். சுக்கிரனையும் புதனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறார்கள். சுக்கிரனை தூக்கி துலாத்தில் வைங்க, புதனை எடுத்து அப்படி இங்கே வைங்க கன்னியில். அப்போ அவர்கள் 2 பேருமே ஆட்சி. புதன் அங்கே உச்சமாகிறார்.
அப்போ ராகு தசையா நன்மை செய்யல நீங்கள் கேட்கலாம் தானே, எடுத்துக்கலாம். 6ஆம் படத்துக்குரிய சந்திரனுடைய சாரம் பெற்றுள்ளார். சனியால் பார்வை, நீச்ச சுக்கிரன் கூட இனவு, 8ஆம் பாவக சாரம். அந்த பாவகத்தை 8ஆம் பாவத்தோட வேலையை செய்யணும். வெளிநாடு போகலாமா, தாராளமாக போகலாம். வெளியில் போய் வேலை செய்யலாமா, தாராளமாக போகலாம். திருமண வாழ்க்கையா, திருமணமே நடந்திருந்தாலும் பெண்ணும் கணவனும் மனைவியும் பிரிஞ்சு தான் இருக்கணும். இது திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, தடங்களாக தான் கொடுத்துருப்பேன். வயசு என்ன, 28 தானே ஆகுது. 30 வயசுக்கு மேலே உங்களுக்கு திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும். 11ஆம் இடத்துக்கு அதிபதி குருவோட திசை வருது. 2ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கு அதிபதியான குருவோட திசை 11ஆம் இடத்துல ஆட்சியாகலாம். வருமானத்தை கொடுப்பார், திருமணத்தை கொடுப்பார், நல்லா சுகபோகமாக வாழ்வீர்கள், நாங்கள் நெட்லாம் சேர்க்கலாம், நல்ல வாழ்க்கை இருக்குது திருமண வாழ்க்கை. சரி, திருமண வாழ்க்கையெல்லாம் வந்து நல்லா இருந்தால் தாராளம், எந்த குறையும் கிடையாது. 5ஆம் இடத்துக்கு அதிபதியும் வந்து 9ஆம் இடத்துல இருக்கேன், அது ஒரு விசேஷம் தான். எவ்வளோ 9ஆம் இடத்துக்கு அதிபதியும் 5ஆம் இடத்துக்கு அதிபதியும் பரிவர்த்தனை யோகம். லக்னாதிபதி 9ஆம் இடத்துக்கு அதிபதியை பார்க்கிறார். சூப்பர் இல்லையா, அருமையான ஜாதகம். இதில் அப்படி பார்க்கும்போது இந்த ஜாதகம் எல்லாமே வந்து கெட்டு போன மாதிரி தான் தெரியும். இந்த 1 2 3 4 5 கிரகங்கள் இந்த 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 ஜாதகத்துக்கு வந்து ரொம்ப வலுவிழந்து கெட்டு போனது மாதிரி தான் தெரியும். எதெல்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுக்கிரன், சூரியன், புதன், சனி, ராகு, அது கேதை கூட எடுத்துக்கலாம். அவங்கெல்லாம் பாதிக்கப்பட்ட மாதிரி தான் தெரியும். இதில் ராகு, சரி அப்போ நீங்கள் கேட்கலாம், ராகு ஏன் கொடுக்கணும்? கொடுக்கும்னா வேலையை கொடுக்கும், வருமானத்தை கொடுக்கும், வெளியில் போக வேண்டிய வேலையை இதெல்லாம் கொடுக்கும். திருமண வாழ்க்கையை என்னதான் இருந்தாலும் கூட நீச்சன் இருக்கான், நீச்ச பங்கமாகி அதோட வேலை. அப்போ சுக்கிரதசை இருக்கான், என்னதான் இருந்தாலும் வேலையை செஞ்சிடும், நல்ல வேலையை கொடுக்கும். அப்படின்னா ரொம்ப அள்ளி கொடுக்காது, திருமண வாழ்க்கையில் அப்படி தடங்கள் உண்டு பண்ணாது. அப்போ ராகு, இந்த மாதிரி ராகு தசை முடிஞ்சு குரு தசையில் உங்களுக்கு திருமணம் நடக்கும். சரி, ராகுலையும் கூட நீங்கள் இதுக்காக நீங்கள் பொண்ணு பார்க்காம இருக்க வேணாம். ராகு தசை செவ்வாய் புத்தி வருது, செவ்வாய் 7ஆம் இடத்தோட தொடர்பு கொள்கிறார். ஆகனால வந்து 20/7/2025 அதுக்கப்புறமா உங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ராகு தசை செவ்வாய் புத்தியில். அப்போ இந்த ராகு போகும்போதே உங்களுக்கு நல்லதை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஆகனால வந்து திருமணத்துக்கு வந்து நீங்கள் பொண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இப்போ அதனால் வந்து நான் 30 வயசுக்கு மேலே தான் நான் பொண்ணு பார்க்கலாமா அப்படிலாம் கேட்க வேணாம், நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. சந்திரன் வந்து இந்த லக்னத்துக்கு 6ஆம் இடத்துக்கு அதிபதி, 4ஆம் இடத்தோட தொடர்பு என்று உச்சம் பெறுகிறான். என்னதான் இருந்தாலும் அவன் 6ஆம் இடத்துக்கு வேலையை வந்து கெடுத்துக்கிட்டே இருப்பேன், கொஞ்சம் நோயை கொடுப்பேன், ரோக சத்துருவு. அவன் 4ஆம் பாவத்தோடு கொடுப்பேன். தாயார் உடல்நிலையை பார்த்துக்குங்க, கிரகம் உச்சமாக இருக்கனால பெருசாக பாதிப்பு வராது, அப்படி எடுத்துக்கலாம். ஜோதிடம் அப்படி அப்படியே சொல்லிக்கிட்டே வரலாம். இந்த இடத்துல என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 4ஆம் இடத்துக்கு அதிபதி சுக்கிரன் நீச்சம், 9ஆம் இடத்துக்கு அதிபதி சுக்கிரன் நீச்சம், 4ஆம் பாகத்தில் ஒரு கிரகம் உச்சம் பெறுகிறது, சந்திரன் உச்சம்ன்றப்ப தாயார் இருக்கு. ஆனால் நமக்கு புரோஜனம் இல்லை, தாயார்லாம் கொஞ்சம் இருந்தாலும் மறைமுகமாக இருப்பாங்க, கொஞ்சம் ஒரு வித்தியாசமான ஜாதகம் இது தான் பார்க்கணும். ஒரு கட்டத்தில் ஒரு கிரகம் மட்டும் இருக்குது. இப்போ நிறையா பேர் வந்து 7ஆம் பாவகத்தில் வந்து இந்த மாதிரி செவ்வாய் இருந்தால் அது கெட்டு போயிடும், திருமணம் ஆகாதுங்கிறது. செவ்வாய் சனி சேர்ந்து இருந்தால் திருமணம்லாம் ஆகாதுங்குவாங்க. 4ஆம் பாவகம் 7ஆம் பாவகத்துலலாம் அது எத்தனையோ ஜாதகம் என்கிட்ட இருக்குது, திருமணமாகி நல்ல முறைக்கு இருக்கிறதெல்லாம். எப்போ இதே மாதிரி சுக்கிரன் இந்த மாதிரி கெட்டு போயிடுச்சே, இப்போ இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னாக்கும் சுக்கிரன் வந்து நீச்சம் தான், 8ஆம் இடத்துல மறைவு, சாணத்துலேயும் மறைஞ்சு போச்சு. இதெல்லாம்னா அதுக்கு சுக்கிரனுக்கு மறைவு கிடையாது, அதையும் எடுத்துக்குங்க. லக்னாதிபதியும் 9ஆம் இடத்துக்கு அதிபதியும் தொடர்பு கொள்கிறார்கள், நேருக்கு நேர் பார்த்து கொண்டிருக்கு, அது ஒரு யோகம்தான். லக்னாதிபதியும் வலுப்பட்டு தான் இருக்கிறார், அதுவும் ஒரு நல்ல யோகம்தான். சனி வந்து அந்த இடத்துல வந்து வக்ரமே பட்டாலும் 2ஆம் இடத்துல கேது ஞானக்காரன் கூட இருக்கேன். இயற்கை சுபரான குருவோட வீட்டில் இருக்கிறான், இயற்கை சுபரான சுக்கிரன் பார்க்குறான். சரிங்களா, அதனால் நல்லா இருக்குது. ராசி லக்னத்துக்கு 12ஆம் இடம் வலுவாத்தான் இருக்குது. ராசியும் லக்னத்துக்கும் 2க்கும் 12ஆம் இடம் ஒரு கணக்கில் நல்லா வலுவாத்தான் இருக்கிறது. அதனால் வந்து தாம்பத்திய சுகம் வரும், குழந்தைகள்லாம் பிறக்கும். 5ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், 5ஆம் இடத்துக்கு அதிபதி பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறார், 9ஆம் இடம் வலுவாக இருக்கிறது. அந்த இடத்துல இங்கே பார்க்கும்போது நான் வலு இல்லைன்னு தான் சொல்லிட்டு இருப்பேன் 9ஆம் இடத்துல. ஆனால் உங்களுக்கு பாக்கியமெல்லாம் கிடைக்கும், திருமணமாகும், குழந்தைகளாகும். அதுக்கு காலதாமதங்கள் இருக்குது,
கொஞ்சம் நீங்கள் வந்து சொல்கிறத பார்த்தா திருமண வாழ்வில் இந்த மோசமான நிலை ஏங்குறீங்க ஐயா. 28 வயசில் மோசம்னா 40 வயசில் திருமணம் ஆகாத ஜாதகம்ல இருக்குது. அதுக்கு என்ன சொல்கிறது? அவங்க அதுக்கப்புறம் திருமண வாழ்க்கை வாழ்ந்து நல்ல முறைக்கு கல்யாணம் பண்ணி 40 வயசில் திருமணமாகி குழந்தை பெற்றுக்கிற ஜாதகம் எத்தனையோ இருக்கு. குழந்தை பெற்றுக்கிட்டாங்க. அதுக்கு நான் நிரூபிக்க முடியும், என்னால் ஜாதகம் போட முடியும் இருக்குது. அதனால் நீங்கள் இந்த அளவுக்கெல்லாம் மனசை போட்டு உழட்டிக்க வேணும். சரிங்களா? உங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடக்கும். ராகு தசை செவ்வாய் புத்தியில் அடிப்போம். ராகு தசை செவ்வாய் புத்தியில். சரி, எப்படியா நடக்குன்னு எந்த ரூலில் சொல்கிற அப்படின்னாக்கும், லக்கணத்துக்கு 3ஆம் இடத்துக்கு அதிபதி, தைரியம் வீரிய ஸ்தானத்துக்கு அதிபதி, வீரியத்தை செலவு பண்ணக்கூடிய அதிபதி. அவர் 7ஆம் இடத்தில் இருக்கிறார். குருவால் பார்க்கப்படுகிறார். 7ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்து அதோடைய புத்தியோ திசையோ வரும் பொழுது அந்த வயதிற்கு தகுந்தாற் போல் நன்மையை செய்வாருங்கிறது ஜோதிட ரூல் விதி. அப்படிங்கும்போது குருவால் பார்க்கப்பட்ட செவ்வாய் 3ஆம் இடத்துக்கு அதிபதி, 3க்கும் 10க்கும் அதிபதியான செவ்வாய் லக்கணத்துக்கு அவர் ஒரு வகையில் சமமானவர், பாவி கிடையாது. இந்த லக்கணத்துக்கு வந்து பாவி யாருன்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கும் சூரியனும் சந்திரனும் தான். ஆனால் குருவோ செவ்வாயோ வந்து பாவி கிடையாது, சமமானவர்கள். நல்ல இடத்துலேருந்து நன்மையை செய்வார். அப்போ 7ஆம் இடத்துல இருக்கும்போது 7ஆம் இடத்துக்கு காரத்துவமான திருமணத்தை செய்வார். நீங்கள் பொண்ணு பார்த்து திருமணம் நடக்கலாம். குரு தசையிலேருந்து நீங்கள் நல்ல நிலைமைக்கு வருங்க. குழந்தை கொடுக்குவார். குருவோட காரத்துவமான பணத்தையும் கொடுப்பார், நகையும் கொடுப்பார், குழந்தையும் கொடுப்பார். அடிக்கிட்டே போகலாம். பணத்தை சேமித்தும் வைக்கலாம். இதெல்லாம் நடக்கும். சரிங்களா? மனசை போட்டு உழட்டிக்க வேணாம். அப்புறம் ஒரு யாருக்கிறாலும் நீங்களும் கேட்கலாம், அதுக்கு தேவையும் இல்லை. சரிங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு ராகு தசை செவ்வாய் புத்தியில் திருமணம் நடக்கும். நானும் எதிர்பார்க்குறேன். நானும் பிரார்த்தனை பண்ணுறேன் தெய்வத்தோட. நல்ல இல்லற வாழ்க்கையில் நல்ல வெற்றி பெறுவீர்கள் என்று வாழ்த்துகிறேன். சரிங்களா? நமது யூடியூப் சொந்தங்கள் அனைவரும் வளமுடன் வாழ்வீர்கள், நன்றாக இருப்பீர்கள். நன்றி, வணக்கம்.